கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தை சேரும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாய் நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். வேத வசனத்தின்படியே இன்றைக்கும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொள்வோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்க தொடங்கும் பொழுது ஆச்சரியமான சில காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறதை நம்மால் அறிய முடியும். வேத வசனத்தின்படியே தேவன் நம்மை அபிஷேகித்தார் என்று எழுதியிருக்கிறது. தெரிந்து கொண்டார், அழைத்தார், அபிஷேகித்தார், தமது நாமத்தின் மகிமைக்கென்று நம்மை நிரப்பினார். இவைகள் எல்லாம் நாம் வேத வசனத்தில் வாசிக்கிற பாகங்கள், வேத வசனத்தின் மூலம் நாம் விசுவாசிக்கிற காரியங்கள். ஆனால் வேத வசனத்தின்படியே தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் இறங்குவாரானால் அதை சில நேரத்தில் பலவிதமான பரியாச வார்த்தைகளை சொல்லி அதை கேலி செய்கிறது போல பேசுகிற அனுபவங்கள் உண்டு. ஆவியானவர் நிறைக்கிறாரா, ஆவியானவர் இருக்கிறாரா, ஆவியானவர் இப்படிதான் பேசுவாரா, ஆவியானவர் இப்படி எல்லாம் செய்வாரா, இப்படி பல விதமான வார்த்தைகளாலே அந்த காரியங்களை சொல்லுவதுண்டு. அதோடு தேவனுடைய ஆவியானவர் நிரப்பின பின்பு அதில் நிரம்பி இருக்கிற ஆட்களையும் அவர்கள் பேசுகிறது போலவே பேசி கூட சில நேரத்தில் இது இப்படித்தானா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஏது உண்மை ஏது பொய் என்கிற அந்த அனுபவத்திற்கு நாம் இப்பொழுது வரவில்லை. நாம் வந்திருக்கிற ஒரு பெரிய காரியம், நம்மேல் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய மகிமையுடைய ஆவியானவர் நம் மூலம் மகிமைப்படும்படியாக தங்கியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். துக்கப்படுகிற, சோர்வுப்படுகிற, பலவீனத்திலே வாழ்ந்து வருகிற, இன்னுமே தங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத, இன்னும் நான் சுருக்கமாய் சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்வுக்கு, தேவனுடைய மகிமையின் வல்லமைக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற பாடுகள், ஒவ்வொரு நாளும் படுகிற கஷ்டங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நேரிட்டு வருகிற அடுத்துள்ள சோதனைகள், உறவுகளால், நண்பர்களால், மற்றவர்களால், நம்பிக்கைக்குரியவர்களாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் எண்ணும் பொழுது நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதினால்தானா என்கிற ஒரு பெரிய சந்தேகத்திற்குள் மாறுகிறார்கள். நான் கிறிஸ்தவனாய் இருப்பதால் இவ்வளோ பாடுகளாய் எனக்கு சாத்தான் கொண்டு வருகிறான், அல்லது எனக்கு இப்படி நேரிடுகிறது, பிசாசு என்னை சோதிக்கிறான், தேவன் என்னை சோதிக்கிறார், இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி கலங்குகிறோம், மனம் உடைந்து போகிறோம், மனம் நொந்து போகிறோம். ஆனால் வேத வசனத்தில் எழுதியிருப்பது என்னவென்றால், நான் எப்பொழுது முழுமையாய் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று வாழ்கிறேன் என்று பொருத்தனையாய் அர்ப்பணித்து கொடுத்து, இந்த அர்ப்பணித்திற்கு பின்பு தேவனுடைய பரிசுத்தத்தின் மேன்மைக்காக வாழ தொடங்குகிறோமோ, நான் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நடக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம். அதற்கு பின்பு நான் தேவனுடைய ஆவியானவரை அறிந்து கொள்ள, அவருக்கு என்னை கையளித்து கொடுத்து வாழ தொடங்கும் பொழுது நம்மில் நடக்கிற மாற்றங்கள், இந்த 2 விதத்தையும் ஒரு மனிதன் சரியாய் புரிந்து கொண்டால் அவனுடைய முழுமையான நோக்கம், அவனுடைய முழுமையான எண்ணம், அவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதன் மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இன்னும் ஒன்று நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அந்த தேவனுடைய பிள்ளைகள் மூலம் அவர் தமக்கு மகிமையை உண்டு பண்ணி கொள்ள விரும்புகிறார். இந்த வார்த்தை, இந்த அனுபவங்கள் தான் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சுழன்று வர வேண்டிய கட்டாயம் உண்டு.
நாங்கள் மறுபடியும் அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியான மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவருடைய மகிமை வித்தியாசமான ஒரு நிலையில் நான் 2 காரியங்களை இன்றைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிற மக்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படியாகவும் வேண்டுதலோடும் கேட்டுக்கொள்வதோடும் அந்த காரியங்களை கவனிக்கலாம். ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க தொடங்கும் முன்னமே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ண தொடங்குகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகள், அனுபவங்கள், முன்னே தூரமாக இருந்தீர்கள் என்று எழுதியிருக்காது, முன்னே ரட்சிப்புக்கு புறம்பாக்கப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்காது, முன்னே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியில் ஆனவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இதுதான் நம்முடைய காரியங்கள். முதல் பாகத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் தேவனுக்கு பிள்ளை அல்ல, மற்றொன்று நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளி அல்ல, மூன்றாவது எனக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில் நான் நரகத்தின் மகனாய் கேடுபாடு நிறைந்தவர்களின் மகனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஏராளமான அனுபவங்கள். இந்த அனுபவங்களின் ஆழம், இந்த அனுபவங்களின் தோற்றம் என்னை மாற்றி அமைத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற எனக்கு குமாரனின் ஆவி, புத்திர சுவீகாரத்தின் ஆவி என் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். முன்பு நான் எங்கோ இருந்து இவரை பார்க்க முடியாமல் இருந்தேன். இப்பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மடியிலே தவழ்வது போல, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தன் தகப்பனின் மடியிலே தவழ்வது போல, ஒரு மகன் தன் தகப்பனோடு கூட நெருங்கி நிற்கிறது போல புத்திர சுவீகார், எனக்கு இவர் உரிமைக்குரியவர் என்கிற அந்த தன்மையுள்ள மனிதனாய் மாற்றி விடுகிறது. மற்றொன்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு எழுதியிருக்கிறது, முத்தரித்தார் அச்சாரம் தந்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என் மேலே இறங்கி எனக்கு அச்சாரம் கொடுத்தாராம். இந்த 2 அனுபவங்களிலும் 2 வித்தியாசமான நிலையை நாம் பார்க்கலாம். நீங்கள் முதல் பகுதி, நான் அவருடைய மகன் என்பதற்கு அச்சாரமாக தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் அடைகிறார். 2வது பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்களானால் நான் மீட்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன் என்கிற அச்சாரமுள்ள ஆவியானவரின் மேல் இறங்குகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை தான் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய மகத்துவங்களை அறிந்த ஜனங்கள் வெளிப்படையாய் பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகம் உண்டு, தேவனுடைய ஆவியானவர் நிறைக்கிறார், அது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில் பேசத்தக்கதான அடையாளம் உள்ளவராய் மாற்றுகிறார் என்று. இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்பது சாதாரணமாய் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்கிறது போல நமக்கு தென்பட்டாலும் அப்படி அல்ல. இவைகளை சீக்கிரமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு உரியவைகளாக எழுதப்பட்டது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த 2 அனுபவங்களிலும் தேவனுடைய ஆவியானவர் ஒரு விசுவாசியின் மேல், உண்மையான விசுவாசியின் மேல் இருக்கிறார். ஒன்று உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியோடு கூட கிரியை செய்கிறார். மற்றொன்று மேலே தங்கி இருந்து என் மூலம் மகிமைப்படுவதற்கு, என்னிலே தங்கி இருந்து என் மூலம் மகிமைப்படுவதற்குரிய காரியங்களை உண்டு பண்ணுகிற அனுபவசாலியாய், உண்டு பண்ணுகிற கிரியைக்காரராய் இருக்கிறார். அவருக்கு இரவும் பகலும் மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 விதத்திலும் நான் தேவனுடைய ஆவியானவரோடு சேர்ந்து நிற்போமானால் சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் என்று நாம் எதையெல்லாம் பட்டியலிடுகிறோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு சாதாரண காரியங்களாய் மாறிவிடும். ஒன்று சரி, நான் இப்பொழுது வேதத்திலே நாம் வாசிக்கலாம். சில நேரங்கள் பாடுகள் மூலம் ஆவியானவர் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார். அவருடைய அனுபவம், அவருடைய ஆசை என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி அல்லது என்னை நெருக்கி, என்னை நொறுக்கி, என்னை அப்படியெல்லாம் கசக்கி பிழிந்தெடுக்க வேண்டும் என்ற அல்ல, தான் இதை எனக்கு செய்ய வல்லமையுள்ளவர் என்று தமது வல்லமையை எனக்கு காண்பிப்பதற்காக சில நேரங்களில் இப்படிப்பட்டவைகளை அனுமதிக்கிறார். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வரும்பொழுது
அவருடைய கரத்தின் மகிமையை காண்பிக்கிறதற்காக பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவர் தமது மகிமையை இஸ்ரவேலுக்கும் பார்வோனுக்கு விளங்க பண்ணினார். அது போல நம்மை நெருக்கி ஒடுக்கி அப்படி பயப்பட வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் அப்படி அல்ல. நம்முடைய பாடுகளின் நடுவில் நம்மை கனம் பண்ணும்படியாக நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு நேர்த்தியான வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வித்தியாசமானது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் கலங்காதே என்று கற்றுக் கொடுத்தார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் பாடுகள் கூடவே நிற்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நான் விசுவாசி ஆன பின்புதான் நான் பாடுகளிலும் கால் வைத்து நடக்கிறேன். செவ்வையான பாதை உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னார். அது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற இந்த நேரத்தில் என் அடியை எடுத்து வைப்பது பாடுகளுக்குள்ளும் நான் அடி எடுத்து வைக்கிறேன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஆனால் கஷ்டம் இருக்காது. கிறிஸ்தவர்கள் ஆனால் உபத்திரவம் இல்லை, உபாதைகள் இல்லை, வேதனைகள் இல்லை. இல்லை, அப்படி நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு இப்படி சொல்லித்தான் அநேக ஊழியர்கள் மிக மிக பெரிதாகவே காண்பிக்கிறார்கள். உன்னை தொடுகிறார், இதோ உன்னோடு இருக்கிறார், இதோ இப்பொழுது உனக்கு சுகம். இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. நான் பாடுகளின் நடுவிலே என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறவர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி நடத்துவாரானால் அது எனக்கு லேசாய் தோன்றுகிறவைகளாய் தெரிய வேண்டும். அப்படி நான் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான அனுபவம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் அனனியா பிரவேசித்த உடனே, சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடைவதற்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கும் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். நிரப்பப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பின்புதான் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம், அவரை கல்லறிந்து செத்து போனார் என்று எண்ணி இழுத்து கொண்டு போய் வெளியிலே விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாடுகள், இப்படிப்பட்ட போராட்டமான நிலைமைகள் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார்? நொறுக்குவதற்கும் நெருக்குவதற்கும் அல்ல. தேவன் அனுபவிப்பதே என் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பினாரால் அவருக்கு மகிமை உண்டாக. அதுதான் தேவனுடைய செயலா? என்னை நொறுக்கிதான் அவர் பார்க்கணுமா? என்னை நெருக்கிதான் பார்க்கணுமா? இப்படி ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் தோன்றலாம். அது உண்மையாய் மனித ரூபத்தில் அப்படி தோன்றுவது. என்னை நெருக்கிதான் அவர் இப்படி சந்தோஷப்படணுமா? என்னை நெருக்கிதான் தமது மகிமையை விளங்க பண்ண வேண்டுமா? ஒரு கஷ்டத்தை, ஒரு உபத்திரவத்தை நான் கடக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தை கடந்து போகிறதற்கு பெலன், கடந்து போகிறதற்கு வேண்டிய காரியங்கள், இவைகளை தாங்கிக் கொள்ளுகிற பேலன், இவைகளோடு கூட எனக்கு கிடைக்கிற ஆறுதல் தேவனுடைய ஆவியானவராலே எனக்கு உண்டாயிருக்கிறது என்கிற ஆழ்ந்த உணர்வு எனக்குள்ளே உருவானால்தான் நான் மற்றவர்களுக்கு எதை காண்பிக்க முடியும். மற்றவர்களுக்காக என்னில் மகிமைப்படும்படி தேவன் அதை செய்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பாடுகளின் நடுவிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அருமையாக எழுதினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தன் அனுபவத்தில் இருந்து அப்படி எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:3 உபத்திரவங்களை சகிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டீர்கள். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரி, என் அருமையான தாயே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற நிலையில் நான் ஆராதிக்கிறேன், அல்லேலூயா சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், நான் இப்படியே தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு வந்த வியாதி, எனக்கு வந்த கொடுமை, எனக்கு இருக்கிற இந்த பலவீனம், எனக்கு இருக்கிற சங்கடம், என்னோடு கூட போர் செய்கிற இவைகள் என்னை விட்டு நீங்குவதில்லை. நான் என்ன செய்வேன்? எப்படி இவைகளை நான் சகிப்பது? எப்படி இவைகளோடு நான் போராடுவது? கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நான் திட்டமாய் ஜாக்கிரதையுள்ளவனாய் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் பாடுகளை குறித்து, நீ படப்புகிற பாடுகளை குறித்து கொஞ்சமும் கலங்க வேண்டாம். உங்கள் நெருக்கத்தில், உங்கள் கடனுக்குள், உங்கள் பிரச்சனைகளுக்குள், உங்கள் மனவேதனைக்குள், உங்களை தொற்றி இருக்கிற தொற்று வியாதிக்குள், உங்கள் சரீரத்தில் போராடுகிற பலவீனத்திற்குள்ளாக தான் மகிமைப்படும்படியாக தேவன் அதை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். வேறும் அப்படி சொல்லுவதால் உங்கள் கரங்களை உயர்த்தி அவரை பாடி துதித்து ஸ்தோத்திரியுங்கள். காரணம், இப்படிப்பட்ட மகிமை வேறு யாரும் சீக்கிரமாய் பெற முடியாத கிருபைகள். நீங்கள் வேத வசனத்தில் வாசியுங்கள். ஒன்று,
என்னுடைய பாடுகளின் வழியாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மகிமைப்படுவார், நிச்சயமாய் அதை செய்வார். மற்றொன்று, இன்னொரு காரியத்தையும் நாம் மறக்க கூடாது. நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இதில் தான் கர்த்தருடைய ஜனங்கள் மிகவும் ஏமாந்து விடுகிறோம். நம்முடைய கிரியைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய செய்கையின் மூலம், நம்முடைய காரியங்களின் மூலம், வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீ புசித்தாலும், 1 கொரிந்தியர் 10:31 வாசித்து பாருங்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு அநேக இடங்களில் தவறுதலாய் பயன்படுத்துகிறோம். நாம் அதை பயன்படுத்துவதில்லை. இந்த மாதிரி இது போல காரியம் தேவ நாம மகிமைப்படுவதற்கு நான் இன்றைக்கு இதை செய்திருக்கிறேனா என்று யோசிக்கிறதில்லை. நான் இப்படி அணிவதால் அல்லது இப்படி உடுத்திக் கொள்வதால் தேவநாம மகிமைப்படுமா? யோசிக்கிறதில்லை. நான் இந்த நாளில் இவர்களோடு சேர்ந்து இப்படி கலந்து இந்த காரியத்தை செய்வதால், இந்த சம்பவத்தை நடப்பிப்பதால் தேவநாமம் மகிமைப்படுமா? யோசிப்பதில்லை. இதில் தான் நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தாமலும் கனம் பண்ணாமலும் விடுகிறோம். இந்த கனமும் மகிமையும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம் மேல் எவ்வளவு காரியங்களை அவர் சிந்திப்பார் என்று கவனியுங்கள். எவ்வளவு சகிப்புத்தன்மை, சலிப்புத்தன்மையாயிருப்பார் என்று பாருங்கள். அவர் விரும்புகிறது என்னுடைய செய்கைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுவார்த்தைகள், என்னுடைய அனுபவ ரீதியாகவோ அல்லது புதிய காரியமாகவோ நான் செய்கிற என்னுடைய காரியத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஒரு நிமிஷம் சிந்திங்க. நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை எடுப்பீர்களானால் பொங்கல் நாட்களில் கலந்து கொண்ட மக்களை பாருங்கள். பண்டிகை நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நான் குறிப்பிட்டு ஒரு பண்டிகை சொல்ல வேண்டாம். பண்டிகை நாட்கள், மற்றவர்களுக்கு வருகிற பண்டிகை நாள், கிறிஸ்தவர்களுடைய முழுமையை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவன் செய்கிற காரியங்களை எண்ணி பாருங்கள். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு நிமிஷம் சிந்திக்க தொடங்கினாலே நம்முடைய ஆவிக்குரிய நிலை வெளிப்படும். இது மறைவதில்லை. இவைகளை எல்லாம் நாம் கவனிக்கிறதில்லை. இவைகளை எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையில் நாம் போகிறதில்லை. எவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு நாம் ஒழித்திருக்கிறோம், எவ்வளவு காரியங்களில் தேவனுடைய செயலை நாம் செய்வதற்கு கவனமில்லாமல் இருக்கிறோம். இவைகளை நாம் கவனிக்கிறதில்லை. குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் அவர் மகிமைக்காக தான் செய்தேன், அது நம்ம சொல்லிவிடுகிறோம். அவருடைய மகிமைக்காக தான் நான் இதை செய்தேன், அதை சொல்லிவிடுகிறோம். ஆனால் மகிமைப்பட்டதா அதை மாத்திர சிந்திக்க தொடங்கினால் போதும். ஆகவேதான் வேதவசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:11 ஒரு திட்டமான காரியத்தை ஏன் ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொல்கிறேன். அக்கிரமத்தின் ரகசிய கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அக்கிரமத்தின் ரகசிய கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதால் தேவனுடைய செயலுக்கு ஏற்றது போல செயல்படுத்த வேண்டிய தேவ ஜனங்கள் தேவனுடைய தன்மேல் தாங்கி இருக்கிற தேவனுடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறதான கிரியைகளை கொண்டு வர வேண்டுமா? கொஞ்சம் சிந்திங்க. வேற ஒண்ணும் இல்லை. நாம சிந்திக்க தொடங்கினால் போதும் நம்முடைய தேவன் மகிமைப்பட தொடங்கி விடுவார். அவர் மகிமைப்படாதிருப்பதற்கு காரணம் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான். நான் மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசியுங்கள். உங்கள் மறுபடியும் நினைவு கொண்டு வாருங்கள். அக்கிரமத்தின் ரகசிய கிரியை செய்ய தொடங்கி இருப்பதால் இன்றைக்கு தேவன் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவிக்குரிய கிரியைகளை செய்யும்படியாய் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பதால் என்னில் ஆவிக்குரிய கிரியை வெளிப்படுமோ? நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:20 சரீரமும் ஆவியும் மகிமைப்படும்படியாக என் மேல் அவர் தங்கி இருக்கிறார். என் சரீரமும் என் ஆவியினாலும் நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்போ தேவனுடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறதின் முழுமையான நோக்கம் என்னில் மகிமைப்படும்படியாக. ஒன்று, அது முழுமையான மனது இருக்கட்டும். என்னில் மகிமைப்படும்படியாக, அதாவது ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ என்பதல்ல. நான் முழுமையான தேவ மனிதனாய் மாறிவிட்டால், நான் மாறின பின்பு என்னில் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றே விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, எந்த விஷயத்தில்? ஒன்று, என் பாடுகளில், மரண வியாதிகளில், மரண காலங்களில், மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எனக்கு நடக்கிறது, இனி எனக்கு தப்பிக்க வழி இல்லை என்று சொல்கிற விஷயத்தில்,
இனி நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற விஷயத்தில் எப்படி என் நிலைமைகள் மாறும், எப்படி என் சூழ்நிலைகள் ஆகும், எப்படி என் சூழ்நிலைகளில் நான் விடுதலை பெற முடியும், அங்கலாய்ப்புள்ள இந்த நேரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் என்னை விட்டு கொடுத்து வாழ்வதில் தான் முழுமையான நிலை. நீர் என்னை இப்படி நடத்தி கொண்டு போகிறேன், நான் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் மூலம் மகிமைப்படும்படியான ஏதாவது ஒரு அற்புதம் ஒன்று எனக்கு செய்தரணும். நாம் கேட்கிற காரியத்தில் உண்டு. நெருக்கம் தாங்க முடியவில்லை, சோர்வு தாங்க முடியவில்லை, பலவீனம் தாங்க முடியவில்லை, சங்கடம் தாங்க முடியவில்லை, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை. உடனுக்குடன் தேவனை கோபப்படுத்துகிறதற்கு ஏற்றது போல, தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு போதும். இந்த உபத்திரவத்தின் நடுவில் நீர் மகிமைப்படும்படி என்னில் அற்புதத்தை காண்பித்தரணும், அதிசயத்தை காண்பித்தரணும். நான் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று நான் கேட்கிற அனுபவத்தில் நான் அவருடைய நாமத்தின் மகிமை விளங்கும். அவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆட்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் மகிமைப்படும்படி ஒரு நாள் அற்புதங்களை என்னில் செய்யும்படி. இரண்டாவதாக, என்னுடைய கிரியைகளில், என் சரீரத்தாலும் என் ஆவியாலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். என்னுடைய மாம்ச கிரியைகளில், என்னுடைய மாம்சத்தின் கிரியை ஆவிக்குரிய கிரியைகளாய் மாற்றி நான் காண்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய நிலைமைக்கு அவைகளை செயல்படுத்தி நான் காண்பிக்கும் பொழுது, என்னுடைய கிரியைகளின் மூலம் அவர் மகிமைப்பட தொடங்குகிறார். ஆகவேதான் என் மேல் தங்கி இருக்கிறார் என்று பவுல் எழுதினார். கர்த்தருடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படி உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். என் மூலம் மகிமைப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆசையோடு ஏக்கம் கொண்டிருக்கிறார். அவர் கொண்டிருக்கிற ஏக்கத்தின் நிமித்தம் ஒருவேளை எனக்கு பாடுகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம். நான் ஆபிரகாமை போல பரதேசியாய் அங்கும் இங்குமாய் சுற்றி நடக்கிற அனுபவங்கள் இருக்கலாம். 10 நாளைக்கு ஒரு முறை கோடாரத்தை தூக்கி வெளியிலே போடுகிற அனுபவம், என் ஆடு மாடுகள் எல்லாம் பஞ்சத்தால் அடிபட்டு போகிற அனுபவங்கள். எங்கு தேவ சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் எனக்கு உபாதைகள். நான் தேவ சத்தத்தை கேட்டுதான் கடந்து போனேன். என் மனைவி அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டார்கள். நான் இன்றைக்கு அனாதையானேன். இப்படி அங்கலாய்க்கிற பரிதாபமான நிலைமைகள் இருக்கலாம். தேசத்திலிருந்து நான் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தேன். எனக்கு நேர்ந்தது சிங்கக்கவி, எனக்கு நேர்ந்தது அக்னிகுண்டம், எனக்கு நேர்ந்திருக்கிறது சிறைச்சாலை, எனக்கு நேர்ந்திருக்கிறது பாதாள குழி. இப்படி பரிசுத்தவான்களை ஒவ்வொருவராய் எண்ணி பாருங்கள். ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் தங்கி இருந்தார். தங்கி இருந்ததின் நோக்கமே அவர் மகிமைப்படும்படியாக. ஆகவேதான் பரிசுத்தவான்கள் அதை உணர்ந்து தங்களுக்கு நேரிடுகிற எந்த சோதனையிலும் பொறுமையாய் காத்து வந்தார்கள், பொறுமையுள்ளவர்களாய் நின்றார்கள். ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்திய தீர்வார். அவர் என்னை அழைத்த அழைப்பு மகிமைப்படும்படியாக, அதை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்று நம்பியிருந்தார்கள். அதை போலவேதான் இந்த வேத வசனத்தின் முடியும் என் சரீரத்திலும், என் பேச்சிலும், என் நடைமுறையிலும், என் கிரியைகளிலும் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் பேசிக்கொள்ளுகிற அனுபவம், என் பிள்ளைகளோடு நான் பேசுகிற வார்த்தைகள், எனக்கு மற்றவர்களிடத்தில் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எந்த அளவிற்கு அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிங்க. பேசுகிற வார்த்தையில், என்னுடைய அனுபவ நடைமுறையில், என்னுடைய செய்கையில் தேவன் விரும்பப்படி மகிமைப்படும்படியே எனக்கு தீங்கு செய்கிறவனை வைத்தார், நான் அவனுக்கு நன்மை செய்வேனா என்று பார்க்கும்படி. தேவன் என் மூலம் மகிமைப்படும்படி என்னை உபாதிக்கிறவனை படைத்தார், அவர் நாம மகிமைப்படுமா என்று கவனித்து பாருங்கள். சட்டையை கழிச்சிட்டாங்க, அநேக அடி அடித்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள். தேவநாமம் மகிமைப்படுமா என்று எதிர்பார்த்தார். ராத்திரி வந்தது, தேவநாமம் மகிமைப்பட தொடங்கினது. ஒரே ஒரு இரவில் ஒரு குடும்பம் ஞானஸ்நானம் பெற்று தேவநாமத்தை கனமனுகிறவர்களாய் மாறினார்கள். இந்த அனுபவங்கள் எப்பொழுது நமக்குள்ளே வரும்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயலில் அவர் மகிமைப்படும்படி நம்மேல் தங்கியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, போராட்டங்களை கண்டும் கலங்க வேண்டாம். நம்முடைய கிரியைகளிலும் அவரை மகிமைப்படுத்த தவற வேண்டாம். மற்றவர்கள் செய்கிற கிரியை நமக்கு வேண்டாம், மற்றவர்கள் காண்பிக்கிற அந்த காரியங்களில் நமக்கு வேண்டாம், மற்றவர்கள் செயல்பாட்டில் நமக்கு பங்கு வேண்டாம். மற்றவருடைய காரியங்கள் எப்படி துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக, அல்லது தேவன் அற்ற கிரியைகளாக, அல்லது தேவன் அல்லாத கிரியைகளாக, அல்லது கர்த்தரை துக்கப்படுத்துகிற கிரியைகளாக எதுவானாலும் சரி,
விலகுவோம். என்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் எத்தனை பெரியவர் என்று மனதில் எண்ணுவோம். அந்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக, அந்த ஆவியானவர் நம்மை மகிமைப்படும்படியாக அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பேதர் எங்களுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். என்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் என் மூலம் மகிமைப்படும்படியாக என்று நாங்கள் அறிந்தோம். 2 விதத்தில் அது எங்களுக்குள் கிரியை செய்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஒன்று, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க என் உள்ளத்திற்குள்ளே வாசம் பண்ணி தங்கி இருக்கிறதாக. மற்றொன்று, எங்களை அபிஷேகிக்கிறதாக. எங்களை முற்றிலும் அபிஷேகித்து எங்களை அந்நிய பாஷையில் பேச வைக்கவும், வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நிற்கவும், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய கிரியைகளை காண்பிக்கவும், ஊழியம் செய்யவும், கர்த்தருடைய நாமத்திற்காக பிரகாசிக்கவும், மற்றவர்களுக்கு நாங்கள் கிரியை உள்ளவர்களாய் காணப்படவும் தக்கதாக எங்களில் வரங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் அபிஷேகம் 2 விதத்தை நாங்கள் உணர்கிறோம். 2 விதத்திற்குள்ளும் இருக்கிற தேவ ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக இந்த நாளில் கைகளை ஏந்தி நிற்கிறேன். ஆண்டவரே, உமது நாம் ஆவியானவர் மகிமைப்படும்படியாக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக அவர்கள் காணப்படுவதால் 1-2 விதத்தில் நீர் மகிமைப்படும்படி விரும்பி இருக்கிறீர் என்றும் நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஒன்று, எங்கள் பாடுகள், துக்கங்கள், எங்கள் சோர்வுகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் நெருக்கங்கள், எங்கள் வியாதிகள், எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா விதமான சோதனைகளின் மூலமும். மற்றொன்று, எங்கள் கிரியைகள், எங்கள் செயல்பாடுகளின் மூலம். 2 விதத்திலும் நீர் மகிமைப்பட விரும்பி இருக்கிறீர். இந்த மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்தாமல், அல்லது இந்த மகிமை உமக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு எங்கள் செயல்பாடுகள் மாறாமல் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் பாடுகளின் நடுவிலே நாங்கள் வாய் திறந்து கூட, எங்கள் முணுகளின் சத்தம் கூட தெய்வ நாமத்தை தூஷிக்கிறதாய் மாறக்கூடாதையா. என்ன வந்தாலும் சரி, என்ன பாடுகளானாலும், மரணமே நேரிடுகிறதானாலும், துக்கம் எங்களை மூடி மறைக்கிறதானாலும், இனி நாங்கள் பிழைக்க மாட்டோம், தப்பி பிழைக்க மாட்டோம் என்கிற ஒரு நிலை எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நேர்ந்தாலும், நாங்கள் உமது நாமத்தின் மகிமைக்காக நிற்பதற்கு இவைகளை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் எங்களுக்கு தாரும். இவைகளை கண்டு நாங்கள் கலங்காதிருக்கிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. இவைகளின் நடுவிலே உமக்காக சாட்சியாய் நிற்கிற உமது நாமத்தை கனம் பண்ணத்தக்கதான மகிமை உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் அனுப்புவீராக. மற்றொன்று, எங்களுடைய வாயின் வார்த்தை, எங்களுடைய செயல்பாடுகள், இவைகளின் மூலம் ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறீர் என்று எழுதின அந்த வாசகத்தை வாசித்தோம். எங்கள் தகப்பனே, உண்மையாகவே இவைகளின் மூலம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்கள் கைகளின் கிரியின் மூலம், எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலம், ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாயிருக்கிற நல்ல செயல்கள் மூலம், நாங்கள் வெளிப்படுத்துகிற எந்த காரியங்களின் மூலமும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும், எங்களை பார்க்கிறவர்கள் உண்மையாய் அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவர்கள் மூலம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த ஆழ்ந்த அனுபவம் எங்களில் உண்டாகும்படி செய்யும். ஓங்கி அறைந்தவனை பார்த்து அமைதியாய் நின்றேனே, காரி துப்புகிறவனை பார்த்து அமைதியாய் நின்றேனே, வாரினால் அடிக்கிறவனுக்கு முன்பாக பேசாமல் இருந்து ரோமை குறித்து எழுதியிருக்கிறது, வாய் தரவாத ஆட்டை போல அவர் இருந்தார் என்று. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சூழ்ந்து கொள்ள செய்வீராக. அந்த அனுபவங்களுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிற அனுபவம் தார். எங்களுக்கு முன்னே தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த, தங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த, தங்கள் மனைவியை தங்கள் கண்களுக்கு முன்பு, புருஷனை தங்கள் கண்களுக்கு முன்பு ஒப்பு கொடுத்த, வாளால் அறுப்பதற்கு, வெட்டுண்டு சாவதற்கு, சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கு ஆண்டவர் முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த, இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு கொடுத்த பரிசுத்தவான்களின் அனுபவங்களை எண்ணி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்கள் உள்ளங்களை நிறைக்கட்டும். உமது மகத்துவமுள்ள நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் மூலம் மகிமைப்படும்படி, உங்கள் மேல் தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாகவே எப்பொழுதும் உங்களுக்கான கிரியைகளை நடத்தி உங்களை காப்பாராக. ஆமென், ஆமென்.